ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேக் டு ஸ்கூல் vlog ப்ளஸ் ஒரு லஞ்ச் மெனுவும் தான் நம்ம பார்க்க போகிறோம். டொராண்டோவில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று வந்து ஆன்லைன், இல்லாட்டி நீங்கள் இன்பர்சன் எடுத்துக்கலான்னு. ஸோ நாங்கள் வந்து இன்பர்சன் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். நான் மார்னிங்லேருந்தே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக என்னோடய பையனுக்கு கொடுத்தது வந்து நட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு சீரியல்ஸ் தான் கொடுத்தேன். அதில் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸையும் போட்டு அவனுக்கு நான் கொடுத்தேன். அது இப்போ அவனோட லஞ்ச் பாக்ஸ் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக நான் சிக்கன் நக்கட்ஸும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் தான் அவனுக்கு கொடுத்து விட போகிறேன். சிக்கன் நக்கட்ஸ் வந்து நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஏர் ஃப்ரையரில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. இப்போ நான் வந்து ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து 375 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸுக்கு நான் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்பரெல்லாம் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் பட்டனும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரீஹீட் ஆகிடுச்சிது. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி அதில் சிக்கன் நக்கட்ஸ் போட்டு திரும்பவும் நான் டைமை செட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். வேணும்னா இந்த டைமில் நீங்கள் ஆயில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெம்பரேச்சரையும் செட் பண்ணிக்கிறேன் 375 டிகிரி செல்சியஸில். நம்ம வந்து 10 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு திருப்பி போடணுன்னா கூட நீங்கள் 5 மினிட்ஸுக்கு ஒருக்க நீங்கள் அந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அது ரெடி ஆகட்டும். இப்போ லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் அவனோட பேர் எழுதி வச்சாச்சு. அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்களுக்கு வந்து 2 ஸ்நாக் டைமும் ஒரு லஞ்சும் இருக்குது. இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விடும்போது அதில் வந்து நட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்கூல்லேருந்து முன்னாடியே நமக்கு ஒரு மெயில் அனுப்பி விட்டுருவாங்க, நட்ஸ் இல்லாத ஃபுட்டு தான் நீங்கள் கொடுத்து விடணும்னு. ஏன்னா ஸ்கூலில் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸ் அலர்ஜி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சாக்லேட் எல்லாம் கொடுத்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் டீச்சர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாக்லேட் வந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப அதிகமாக ஹைப்பர் ஆக தொடங்குவாங்க. ஸோ அதனால அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க டீச்சர்ஸ். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேனால தான் நான் சிக்கன் நக்கட்ஸ் கொடுத்து விட்டுருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் நூடுல்ஸ் கொடுத்து விடலாம், பாஸ்தா கொடுத்து விடலாம், ரைஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து விடலாம். ஸோ உங்கள் குழந்தைங்க கொட்டாமல் சாப்பிடுவாங்கன்னா அவங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் கொடுத்து விடலாம். நான் வந்து லஞ்சு வைக்கும்போது அதில் கொஞ்சம் சிக்கன் நக்கட்ஸும் வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸும் வச்சுருக்கிறேன். ஸோ அவனுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏர் ஃப்ரையர் ஆட்டோமேட்டிக்லி அது ஆஃப் ஆகிடுச்சிது. நல்லா இப்போது ஃப்ரை ஆகிருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் லஞ்ச் பேக்லேயும் குழந்தைங்களோட பேர் எழுதி வைங்க. அதே மாதிரி பேக்லேயும் குழந்தைங்களோட பேர் எழுதி வைங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இங்கே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பேக் பேக்கில் வந்து புக்கு பென்சில் எதுவுமே கொண்டு போக வேணாம். அது இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போகும்போது தான் நம்ம கொண்டு போகணும். ஸோ பேக் பேக்குள்ளே நம்ம லஞ்ச் பேக்கு மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா கிளாஸ் ரூம்லேயே அவங்களுக்கு பேப்பர் பென்சில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கூல்லேருந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி 2 பேப்பர் பேக்கில் வந்து யூஸ்டு மாஸ்க்கு அப்புறம் நியூ மாஸ்க்குன்னு எழுதி கொடுத்து விடணும்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாஸ்க்கை வந்து அடிக்கடி அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் மாஸ்க்கும் அதில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்டோர் ஷூவும் நம்ம கொடுத்து விடணும். ஏன்னா அவங்க வெளியில் யூஸ் பண்ணுற ஷூ வந்து கிளாஸ் ரூம்குள்ளே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அது லேஸ் இருக்கிற ஷூவாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்பப்போ அது அவுந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அது கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு பேர் நம்ம ட்ரெஸ்ஸும் கொடுத்து விடணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அது ஏதாவது மெஸ்ஸி ஆகிடுச்சதுன்னா அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்காக. எங்கள் வீட்டில் இருந்து அவனோட ஸ்கூல் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அவன் ஸ்கூலில் வந்து 8:30 8:45 வரைக்கும் லைனப்பில் நிற்பாங்க குழந்தைங்க எல்லாம். ஸோ 8:45க்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் கிளாஸ் ரூம்குள்ளே போயிடும். ஸோ 8:45 to 3:10 வரைக்கும் அவனோட கிளாஸ் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது கோவிட் ரிலேட்டடாக, அதாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூலில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் குழந்தைங்களுக்கு இல்லாட்டினா பின்னாடி பக்கம் நீங்கள் திருப்பிட்டு குழந்தைங்களோட பேர் எழுதி அதுக்கப்புறம் என்றைக்கு நம்ம குழந்தைய நம்ம ட்ராப் பண்ணுறோம் கிளாஸ் ரூமில், அப்புறம் பேரண்ட்ஸோட சைனும் போட்டு அவங்களோட பேக் பேக்கில் வச்சு கொடுத்து விட்டுறணும். இப்போ என்னோட பையனை வந்து நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், அப்புறம் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் மெனுவும் பார்க்க போகிறோம். லஞ்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் புலாவ், அதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக கோபி மஞ்சூரியன் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ கோபி மஞ்சூரியன் வந்து பண்ணும்போது டீப் ஃப்ரை பண்ணாதானே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பட் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போதும் அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். நான் இப்போ வந்து ப்ரெட்டை வந்து ப்ரெட் டோஸ்டரில் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட டோஸ்டர் இல்லாட்டி நீங்கள் பேனில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பனானாவையும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட் மேலே நான் பீனட் பட்டர் இருக்கு இல்லையா, அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி 2 ஸ்லைஸ்லேயும் நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் நம்ம பீனட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி பனானாவை எடுத்து ஒரு ப்ரெட்டு மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பனானாவில் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த பனானா மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சூடோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த பீஸ் புலாவ் பண்ணுறதுக்காக நம்ம கார்டனில் வளர்ந்த பச்சை மிளகாவும் அப்புறம் புதினாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த பீஸ் புலாவ் பண்ணுறதுக்காக நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அது நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊறட்டும். இப்போ பீஸ் புலாவ் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு, உங்ககிட்ட குக்கர் இல்லாட்டினா கூட நார்மலான நீங்கள் பேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நெய் ஆட் பண்ண போகிறதில்ல, கடைசியாக தான் நான் நெய் ஆட் பண்ணிப்பேன். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பே லீஃபும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த டைமில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணது வீடியோவில் வரல. இப்போ நான் 3/4 கப் நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரோசன் ஒன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போது ஒரு பிடி அளவுக்கு நான் புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தண்ணி வேண்டான்னா நீங்கள் தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப சால்ட்டும் போட்டு நான் ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸையும் இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சால்ட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு. இப்போ நான் குக்கரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். குக்கரில் நான் மேலே விசில் போட போகிறதில்ல, ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு குக் ஆகிருக்கும். அந்த சைடு பீஸ் புலாவ் ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம காலிஃப்ளவரை லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் அந்த சின்ன சின்ன புழு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது பாயில் ஆகிட்டு இருக்கிற தண்ணியில் தான் நான் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்கணும் தேவையில்லை. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா அப்புறம் காலிஃப்ளவர் ஓவராக குக் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பர்ஃபெக்டாக அது வராது. ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி அதை நல்லா தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போது காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மைதாவும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரேஷியோ ஒரு சின்ன சைஸு காலிஃப்ளவருக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் எக்கு வேணும்னா கூட நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்கு ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி தான் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா ரொம்பவும் தண்ணி ஆட் ஆகிடுச்சதுன்னா நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் ஓவராக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளோட பீஸ் புலாவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது சூப்பராக குக்காக இருந்துச்சுது. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துருந்துச்சுது. பீஸ் புலாவுக்கு இப்போ டேஸ்ட் கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நீங்கள் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அப்போ நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பீஸ் புலாவையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்.
இப்போ காலிஃப்ளவரை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து நான் நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கிறேன். நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஒட்டாமல் வரும். இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடாகிடுச்சுது. இப்போ நான் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன், இல்லாட்டி அது தீஞ்சு போயிடும். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணுன்னா கூட நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த காலிஃப்ளவர் எல்லாம் ஃப்ரை பண்ணல, அந்த ஆயில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதுலேயே வந்து காலிஃப்ளவருக்கான அந்த கிரேவியை நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த ஆயில்லையே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கார்லிக்கையும் 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் இந்த ஆயிலில் போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நான் கேப்சிகம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கலர் கேப்சிகம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதில் சாஸ் எல்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து சில்லி பவுடரை கூட நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 சாஸுமே நான் 2 டேபிள் ஸ்பூன் வச்சு தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இது நல்லா ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் கலர் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து காலிஃப்ளவரை வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை வந்து இந்த இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு பாயில் வந்த உடனே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியனையும் நீங்கள் கட் பண்ணி மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சிது. ஸோ கண்டிப்பாக இந்த பீஸ் புலாவையும் இந்த கோபி மஞ்சூரியன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.